போச்சு. ஒரு வண்டு அந்த நீரில் ஒரு பூவில் இருந்தது. தேனை உண்டு அந்த கொடியை பற்றி கொண்டு அப்படியே மேலே போச்சு. மேலே போனால் பக்கத்தில் ஒரு சோலை இருந்தது. அந்த சோலை நல்ல தழையெல்லாம் அடர்ந்து இருந்தது. அது ஒரு குகை மாதிரி தெரிஞ்சது. அதுக்குள்ளே போய் பதுங்கி கொண்டது அந்த வண்டு. அது சொல்கிறார், தளிர் இளங்கொடி வளர தன் கயம் இரிய வண்டு ஏறி, கயம் நீர்நிலை, இரியன்னா அந்த நீர்நிலை விட்டு நீங்கும்படியாய் வண்டு அந்த கொடியை பற்றி கொண்டு ஏறிற்று. கிளர் இளம் முளை நுழைய, முளை என்பது குகைன்னு அர்த்தம். இந்த இடத்துல குகை போல இலைகள் செறிந்து இருக்கின்ற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நுழைந்தது. கிழிதரு பொழில், இந்த பொழில் ரொம்ப உயரமாக இருக்குது, அதனால முகிலும் கிழிஞ்சு போகிறது. அது சொல்றார், கிழிதரு பொழில் புகழூரில் உலர் இளஞ்சுனை மலரும் ஒளிதரு சடைமுடி அதன் மேல் வளர் இளம் பிறை உடையார். உலர் இளஞ்சுனை மலரும் பிறையும் உடையார் அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். உலர்தல் என்பதுக்கு வண்டு அந்த மொட்டின் மேலே சுற்றி சுற்றி ரீங்காரம் பண்ணுறதுனால அந்த மொட்டு லேசாக விரியும், அதுக்கு உலர்தல் அப்படின்னு பேர். மொட்டு லேசாக விரிவடைவதற்கு உலர்தல் பேர். உலர் இளஞ்சுனை மலரும் ஒளிதரு சடைமுடி அதன் மேல் வளர் இளம் பிறை உடையார், பிறையும் உடையார். அங்கே மலரும் என்று வந்ததுனால இங்கே பிறையும் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். வர்த்தமானீச்சரத்தாரி தென் சொல் விஞ்சு அமர் வடசொல் திசைமொழி எழில் நரம்பெடுத்து துஞ்சும் நெஞ்சு இருள் நீங்க தொழுதெழு தொல்புகலூரில். அங்கே இருக்கின்ற அடியவர்கள் துயில் எழுகிற பொழுது பெருமானை தொழுது கொண்டே எழுகிறார்கள், பெருமானை பாடுகிறார்கள். சில பேர் தென் சொல்லால் பாடுகிறார்கள், சில பேர் வட சொல்லால் பாடுகிறார்கள். ஒன்று ஒன்றனை விஞ்சுமாறு இருக்கிறது. தென் சொல் விஞ்சு அமர் வட சொல். அப்புறம் திசைமொழி. திசைமொழி என்பது பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் வழங்குகிற மொழி. பழைய காலத்தில் நம்ம தமிழ்நாட்டை செந்தமிழ்நாடு என்றோம், செந்தமிழ்நாட்டை சேர்ந்த நாடுகளை கொடுந்தமிழ்நாடு என்றோம், அதை சுற்றி இருக்கிற நாடுகளை திசைமொழி நாடுகள் என்றோம், அதுக்கு மேலே இருக்கின்ற நாடுகளை வடமொழி நாடுகள் என்றும் பகுத்து வைத்திருந்தார்கள். அப்போ செந்தமிழ் வழங்குகிற நாடு எது அப்படின்னு பாண்டி நாட்டுக்காரனை கேட்டால் எங்கள் மதுரை தான் செந்தமிழ் வழங்குகிற நாடுன்னு சொல்லுவான். சோழ நாட்டான கேட்டால் எங்கள் தஞ்சாவூர் திருச்சி தான் செந்தமிழ் வழங்குகிற நாடுன்னுவான். அப்போ அதை சுற்றி இருக்கிற நாடெல்லாம் கொடுந்தமிழ்நாடு. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த இடத்துல தமிழ் புலவர்கள் இருந்தார்கள், தமிழ் சங்கம் இருந்தது. அவர்கள் பாட்டு பாடுற பொழுது அங்கே இருக்கிற சொற்களை வைத்து பாடுவார்கள். ஆனால் அதுக்காக கோயம்புத்தூரில் வழங்குற சொல்லை விட்டுடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. கோயம்புத்தூரில் வழங்குற சொல்லையும் சேர்த்து பாடுவான். இது என்ன சொல்லு புதுசாக இருக்குன்னு இந்த மாதிரி கோயம்புத்தூரில் வழங்குவாங்க. இப்போ நாம் கூட திருநெல்வேலிக்கார வந்து அவங்க பேசுறது ஒரு மாதிரியாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், திருநெல்வேலியில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்வோம். நாம் அவங்க ஊருக்கு போயிட்டா இன்னும் கோயம்புத்தூரில் அப்படி தான் பேசுவாங்க அப்படின்வாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டால் திசைமொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி செந்தமிழால் பாடுகிறார்கள், வடமொழியால் பாடுகிறார்கள், திசைமொழியால் பாடுகிறார்கள். ஒன்று ஒன்றினை விஞ்சுமாறு இருக்கிறது. விஞ்சுதல்னா கேட்டால் புகழ்ந்து சொல்லுவதில் தமிழால் புகழ்ந்தா அதிகமா, வடமொழியால் புகழ்ந்தா அதிகமா, திசைமொழியால் புகழ்ந்தா அதிகமா அப்படின்னா ஒன்றை ஒன்று விஞ்சுகின்ற இது அவருடைய பக்தியினுடைய அனுபவம் சொல்றார். மொழிக்கு ஒன்றை ஒன்று விஞ்சுதல் கிடையாது. மொழியெல்லாம் ஒரே சப்தம்தான். அதில் வைத்து பாடுகிற பொருளினுடைய விஞ்சுதல் தான் விஞ்சுதல் என்று சொல்லப்படும். தென் சொல் விஞ்சு அமர் வடசொல் திசைமொழி எழில் நரம்பு எடுத்து, நரம்பு கருவி, யாழ் வீணை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து துஞ்சும் நெஞ்சு இருள் நீங்க, நெஞ்சிலே துஞ்சுகின்ற இருள் நீங்க அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆன்மாவினுடைய அறிவிலே இருள் செறிந்திருக்கிறது, அப்படி செறிந்திருப்பதை தூங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றது உண்டு. அதை தட்டி எழுப்பி விளக்கணும். அது இந்த புகழ்பாடல்கள்னாலே நடக்கிறது. துஞ்சு நெஞ்சு இருள் நீங்க தொழுதெழு தொல் புகழூரில் அஞ்சனம் பிதிர்ந்தனைய அலைகடல் கடைய அன்று எழுந்த வஞ்ச நஞ்சு. அஞ்சனம் பிதிர்ந்தனைய வஞ்ச நஞ்சு. அஞ்சனம்னா மையை, பிதிர்தல் அப்படின்னா இப்போ வீட்டில் தயிர் கிடைக்கிறாங்க, வெண்ணெய் சரியாக திரண்டு வரல, மோரில் இங்கேயும் அங்கேயுமா ஒன்றே நின்றுட்டு இருக்கும், அது பிதிர் பிதிராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த கடலை கடையிற பொழுது பிதிர் பிதிராக நஞ்சு வந்தது, அதெல்லாம் ஒன்றா தட்டி தான் அவங்க சாப்பிட்டாங்க. அது சொல்கிறார், அஞ்சனம் பிதிர்ந்தனைய வஞ்ச நஞ்சு. அது எங்கே வந்தது? அன்று அலைகடல் கடைய எழுந்தது. அந்த நஞ்சத்தினை அணிந்த கண்டர் வர்த்தமானீச்சரத்தாரி. சாமவேதம் ஒரு கீதம் ஓதி அத்தசமுகன் பரவும். ராவணன் பெருமானை புகழ்ந்தான், சாமவேதம் சொல்லி புகழ்ந்தான். சாமவேதத்தில் சிவபெருமானுக்கு பிரியம் அதிகம். ஏனென்றால் அது இசையோடு கூடியது.
ரிக்கு வேதம் வெறும் மந்திரமாக இருக்கக்கூடியது, சாம வேதம் இசையோடு கூடியது. சாமவேதம் ஒரு கீதம் ஓதி அத்தசமுகன் பரவும் நாமதேயம் அது உடையார், நாமமுடையார் அர்த்தம். நன்குணர்ந்து அடிகள் என்று ஏத்த, அவனை எல்லாரும் அடிகள் என்று ஏத்துகிறார்கள். காமதேவனை வேவ கனலெறி கொழுவிய கண்ணார் வாமதேவர். சிவபெருமானுக்கு வாமதேவன் ஒரு பேர், 5 முகம் இருக்குல்ல, அதில் வாமதேவன் ஒரு முகம். அதனால் தன்போலோர் வர்த்தமானி சரத்தாரே சீரணங்குற நின்ற செருவுரு திசைமுகனோடு நாரணன் கருத்தழிய நகை செய்த சடைமுடி நம்பர். நகை செய்தன்னா உங்களுடைய வலிமை எவ்வளவுதான் என்று நகையாடி கூறினார். நகை செய்த சடைமுடி நம்பர் ஆரணங்குறும் உமை அஞ்சிவித்து அருளுதல் பொருட்டாய் வாரணத்து உரி போர்த்தார். சிவபெருமான் யானையை உரித்து போர்த்து கொண்டார். அது எதுக்காகன்னு கேட்டால் உமை அம்மைக்கு கொஞ்சம் பயங்காட்டலாமே அப்படிங்கிறதுக்காக. அது ஒரு விளையாட்டாக சொல்லியிருக்கிறார். அப்போ வாரணத்துரி போர்த்ததும் ஒரு விளையாட்டாக நடந்தது அப்படிங்கிறது கருத்து. ஆரணங்குறும் உமையை அஞ்சிவித்து அருளுதல் பொருட்டால், அஞ்சுவித்தல் மட்டும் பொருள் அல்ல, அதன் பிறகு அருளுதலும் பொருள். அதனால வாரணத்துரி போர்த்தார் வர்த்தமானி சரத்தாரே. கையில் உண்டு உழல்வாரும் சமணர்கள் கமல் துவர் ஆடையினால் தம் மெய்யை போர்த்து உடல்வாரும். ஆடையினாற்றம் மெய்யின்னு இருக்கும். அது ஆடையினால் தம், அந்த இல்லு தானா வந்தால் 2 இட்டு வந்துடுது இல்லை, அது மாதிரி இல்லும் தானா வந்தால் 2 இட்டு வந்துடும். அப்போ அந்த மாதிரி இடங்களில் இல்லும் தாவமாக பிரிச்சுக்கணும். ஆடையினாற்றம் அப்படின்னு வரும்போது ஆடையினால் தம் மெய்யை போர்த்து உழல்வார் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வார். உரைப்பன மெய்யென விரும்பேல், அவர்கள் சொல்லுவனவெல்லாம் உண்மையான தத்துவங்கள் என்று விரும்பாதீர்கள். செய்யில் வாழைகளோடு செங்கையல் குதிகொள்ளும் புகழூர். செய்யினா வயல், நிலம், நிலத்தில் வாழைகளும் கயலும் குதிகொள்ளுகின்ற புகழூர் மைகொள் கண்டத்து என் பெருமான் வர்த்தமானி சரத்தாரி. பொங்குதன் புனல் சூழ்ந்து போது அணி, போது மலர்கள், மலர்களாலே அழகு பெற்றிருக்கின்ற பொழிலை உடைய புகழூர். போது அணி பொழில் புகழூரில் மங்குல், அதுக்கு மேலே பாட்டு சொல்லுங்க, என்னது எடுத்து மங்குல் மாமதி தவழும் வர்த்தமான சிரத்தாரை. அங்கே அந்த மேலே இங்கு விழுந்திருக்குது, சரியா தெரியல. மங்குல் மாமதி தவழும், மங்குல் என்பது மேகம் என்று ஒரு பொருள், ஆகாயம் என்று ஒரு பொருள். ஆகாயத்திடத்தில் சிறந்த மதி தவழுகின்ற என்று ஒரு அர்த்தம், மேகத்தோடு தவழுகின்ற என்று அர்த்தம் பண்ணலாம். மங்குல் என்பதற்கு சில இடங்களில் மேகம் என்று அர்த்தம் வரும், சில இடத்துல வானம் என்று, இங்கே வானம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். மங்குல் மாமதி தவழும் வர்த்தமானி சரத்தாரை தங்கு சீர்த்திகள் ஞான சம்பந்தன் தண்டமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவர் இமையவர் உலகே. இந்த அளவில் திருப்புகழூர் தலம் முற்று பெறுகிறது.